பெல்ட் டைப்பு ஓஎல்டி டிவைஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபீல்டில் பெல்ட்டில் நம்ம ஓஎல்டி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் நமக்கு 3 பெல்ட் இருக்குது. 3 பெல்ட்டில் இதனுடைய மெக்கானிக்கல் டிவைஸை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ 3 பெல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு, பேட்டரியும் செட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் பார்த்திங்கன்னா ஒரே சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவைஸில் இன்புட் சப்ளை கொடுத்துருவோம். இன்புட் சப்ளை பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு டிசி. அவுட்புட் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் ஓல்டு பார்த்திங்கன்னா நம்ம ஓவில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கண்ட்ரோல் பேனலில் பவர் ஆன் பண்ணிடலாம். கண்ட்ரோல் பேனலில் பவர் ஆன் பண்ணிடுவோம். ஸோ பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்திங்கன்னா சும்மா சம் ரீடிங்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த டீபக்குங்கிற பட்டனை 3 டைம் ப்ரெஸ் பண்ணுறோம். 3 டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு பீப் சவுண்டு வரும், வந்துட்டு 0 ஆயிரும். ஸோ 0 ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ 0 ஆன பிறகு இப்போ நம்ம லிஃப்ட்டில் இப்போ எம்டி கேபினாக இருக்குது. இந்த எம்டி கேபிளில் இப்போ லோடு ஏற்ற போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி லோடு ஏற்றணும். இல்லை லோடு ஏற்றும்போது நம்ம அந்த கெப்பாசிட்டி எக்ஸாம்பிள் 500 கேஜி இருக்குன்னா 500 கேஜி ஏற்றும்போது ஆக்சுவலாக நமக்கு 100 காமிக்காது. எக்ஸாம்பிள் கம்மியாக இருக்கும், ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வேலி வந்த பிறகு ஸோ நம்ம ஃபைனலாக கேபிள் என்ன கெப்பாசிட்டியோ அவ்வளோ கெப்பாசிட்டி லோடு ஏற்றிட்டோம். நம்ம 25 காமிக்குது. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம 100 சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ 100 சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டீபக்குங்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அதோட கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது 100 மாறிடும். ஸோ பீப் சவுண்டு கேட்டுருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப் சவுண்டு கேட்டு 100 மாறிடும். இப்போ கேபினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. இந்த 100% விட எக்ஸ்ட்ரா நமக்கு லோடு ஆக்டிவேஷன் ஆகும்போது நமக்கு இந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தில் டாப் எல்இடி எரியும். பிளிங்காக அது பாருங்கள் ஓவரோட ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் X22 அதுவும் பார்த்தா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம கேபினோட வெயிட் வந்து 100% இருக்கும்போது நமக்கு ஓவர் வெயிட் காமிக்காது. அதோட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது மட்டும் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டத்தில் ஃபீட்பேக்கு நம்ம காமிக்கும். ஒவ்வொரு கண்ட்ரோலை பொறுத்தவரை நமக்கு ஃபீட்பேக் வந்து மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் உள்ள போறேன். ஓகே. क्या हो गया?